எதிர்பாராத ஒரு செய்திகள். இன்று மும்பை பங்குச்சந்தை 1600 புள்ளி சரிவு, தேசிய பங்குச்சந்தை 350 புள்ளிகள் சரிவு. அப்போ போய் ஒரு 3 மணிக்கு நீங்கள் வாங்குங்க. அப்போ எல்லாம் சரிஞ்சிருக்கு இல்லையா? ஐயா வாரன் பஃபெட் ஐயா என்ன சொல்கிறாரு? எல்லாரும் அழுகிற போது நீங்கள் போய் சிரிங்க. சரிங்கன்னா நான் வாங்குங்க. முதலீட்டாளர்கள் கவலை வேதனைன்னு சொல்கிற போது அவங்க பங்கு இறங்கியிருக்கு. அப்போ உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் கிடைக்கிறது. அப்போ வாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம எந்த ஊருக்கு பஸ் ஏறுறோமோ அந்த ஸ்டாப்பிங்கை நினச்சி தான் இறங்கணும். பஸ்ஸு போகும் எல்லா ஊருக்கும், நாம் இறங்க வேண்டிய வந்தால் இறங்கிக்கணும். அதேமாரி இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்னப்பா இது ஏறவே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. சரி இது ஏறவே இல்லைன்னு நினச்சிட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுவும் தப்பு. ஒன்ஸ் என்ட்ரி அதுக்கு தகுந்த மாதிரி சில காரணிகள்லாம் ஃபாலோ பண்ணணும். பங்குச்சந்தையில் சாத்தியம் என்பதும் உண்டு, முடியாததும் உண்டு. ஏன்னா தவறான முறையில் போய் அணுகுமுறை பண்ணினா அது நமக்கு நஷ்டத்தை, கேபிட்டல் எரோஷனுக்கு தான் சான்சஸ் உண்டுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது.